இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி சிங்கர் ஷிவாங்கி கிருஷ்ணகுமார். இவங்க குக்கு வித் கோமாளி மூலமாக ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க. ஷிவாங்கி கேரளாவில் உள்ள ட்ரிவாண்ட்ரம் அப்படிங்கிற இடத்துல 25th May 2000 பிறந்தாங்க. ஷிவாங்கியோட அப்பா கிருஷ்ணகுமார், இவங்களும் மிகப்பெரிய சிங்கர். அண்ட் ஷிவாங்கியோட அம்மா பின்னி கிருஷ்ணகுமார், இவங்களும் ஒரு பிளேபேக் சிங்கர். ஷிவாங்கியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரீசண்டாக இப்போதான் கலைமாமணி அவார்டு வந்து ரிசீவ் பண்ணாங்க. ஷிவாங்கியோட சின்ன தம்பி பேர் விநாயக் சுந்தர். ஷிவாங்கி பிறந்ததுக்கு அப்புறம் ஷிவாங்கியோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் இங்கே சென்னைக்கு வந்துட்டாங்க. ஷிவாங்கி தன்னோட ஸ்கூல் ஃபுல்லாக படித்தது எல்லாமே வந்து சின்மயா வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னையில் இருக்கிற சின்மயா வித்யாலயாவில் தான் படித்தாங்க. அதுக்கப்புறம் ஷிவாங்கி தன்னோட யூஜி டிகிரியை எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் உமன் சென்னை அங்கே தான் பண்ணாங்க. அவங்களோட ஸ்கூல் டேஸ்லே, அதாவது ஷிவாங்கி தனக்கு 9 வயசு இருக்கும்போதே சினி ஃபீல்டில் ஒரு சிங்கராக என்ட்ரி கொடுத்துட்டாங்க. பசங்க படத்தில் ஒரு சின்ன சாங் பாடுற வாய்ப்பு ஷிவாங்கிக்கு கிடச்சிது. அதை அவங்க நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஷிவாங்கி திரும்ப விஜய் டிவியில் உள்ள ஃபேமஸ் ஷோவான சூப்பர் சிங்கரில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் ஃபைனல்ஸ் வரைக்கும் வர முடியலைனாலும் ஷிவாங்கி டாப் 6 கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க. அவங்களோட திறமை ஆனாலும் வெளி உலகத்துக்கு சரியாக தெரிய வரலை. எல்லாருமே ஷிவாங்கி வந்து ஒரு ஃபேக், அவங்க வந்து அந்த இடத்துல நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேட் கமெண்ட்ஸ் தான் ஷிவாங்கிக்கு கிடச்சிது. இதில் டிப்ரெஸ்டாக இருந்த நம்ம ஷிவாங்கிக்கு அதுக்கடுத்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைச்சது தான் குக்கு வித் கோமாளி. விஜய் டிவியில் நடக்கிற இந்த குக்கு வித் கோமாளி ஷோ வந்து மக்கள் பலராலும் விரும்பப்படுற ஷோ. ஏன்னா எப்படிலாம் அந்த கோமாளி வந்து நல்லா குக் பண்ணுறவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்ணி அவங்க கடைசியில் ஃபைனலாக அந்த டிஷ்ஷை வந்து எப்படி பண்ணுறாங்க அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே அப்படிங்கிறது தான். இதில் நம்ம ஷிவாங்கி அவர்கள் ஒன் ஆஃப் த கோமாளியாக வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு சீசன்லேயே அவங்க வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆனாங்க. ஷிவாங்கியோட அந்த திறமை வந்து குக்கு வித் கோமாளி மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் ஷிவாங்கியை ரசிக்க ஆரம்பித்தாங்க ஒரு கோமாளியா. அட் த சேம் டைம் அங்கே இருந்த ஜட்ஜஸ் ஷிவாங்கியை அடிக்கடி பாட சொல்லியும் அவங்களோட பாட்டு திறமையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தது. அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸுக்கும் சிங்கிங் வாய்ஸுக்கும் டோட்டலாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஜட்ஜஸ் வந்து வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தினாங்க. ஆக்சுவலாக நார்மலாக அவங்க பேசும்போது அவங்க வாய்ஸ் எப்படி இருக்கும், ஷிவாங்கி பாட்டு பாடும்போது என்ன மாதிரி வாய்ஸில் பாடுவாங்க, ஷிவாங்கி வந்து ஒரு ரியல் தான், அவங்க வந்து எந்த இடத்துலையும் ஃபேக்காக நடிக்கலை அப்படிங்கிறது சீசன் 1 தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் 2020 வந்து திரும்ப அவங்க வந்து குக்கு வித் கோமாளி சீசன் 2லையும் வந்தாங்க அதே கோமாளியா. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 டைம் பேர் ஆனது வந்து அஸ்வின் தான். அஸ்வின் அண்ட் ஷிவாங்கி காம்போ வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்க சமைக்கிறது பார்க்குறதுக்கோ எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே பேசப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் நடந்த விஜய் அவார்ட்ஸ் அப்படிங்கிற ஷோவில் வந்து பெஸ்ட் பேர் அப்படிங்கிற அவார்டும் அஸ்வினுக்கும் ஷிவாங்கிக்கும் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட யாருமே எதிர்பார்க்காத ஒரு அவார்டுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து அது சினிமாவில் தாண்டி சீரியலில் பெஸ்ட்டாக நடிக்கிற கப்புள்ஸுக்கு கொடுக்கறது, அந்த பேருக்கு கொடுக்கறது. ஆனால் நார்மலான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோவில் இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் பேர் வாங்கினது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது ஷிவாங்கிக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நிறைய சிங்கிங் அவங்க வந்து அடுத்து நிறைய ஆல்பம்ஸ் ஷிவாங்கி பாடினாங்க. அதில் வந்து அஸ்குமாரோ இப்படின்னு தான் அவங்களோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகி நிறைய படத்துலையும் முருங்கைக்காய் சிப்ஸ் அப்படிங்கிற படத்தில் அவங்க ஃப்ரெண்டான ஷாம் விஷாலோட, ஏன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட் சூப்பர் சிங்கரில் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா ஷாம் விஷால், அவங்க கூட அவங்க அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடிப்போலி அப்படிங்கிற சாங், இந்த மாதிரி ஓணம் ஸ்பெஷலுக்கு அடிப்போலி அப்படிங்கிற ஒரு சாங், இப்படி நிறைய பாட்டு ஆல்பம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணாங்க. குக்கு வித் கோமாளி சீசன் 3லையும் வந்தாங்க. அதுலேயும் கோமாளிங்கிற அந்த திறமையை வந்து வெளிப்படுத்தி அவங்களோட வெகுளித்தனம் அதுலையுமே தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் குக்கு வித் கோமாளி சீசன் 4 வரும், அதுலேயும் ஷிவாங்கி கோமாளியாக தான் வருவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நிலையில் வந்து ஷிவாங்கி எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸை தான் கொடுத்தாங்க. அவங்க கோமாளி
கோமாளியாக வரலை, ஷிவாங்கி குக்காக வந்தாங்க. எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னா, கிட்டத்தட்ட இதுக்காக 1 இயர் குக்கிங் கோர்ஸ் போய் குக்கிங்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு ஒரு குக்காக இப்போது சீசன் 4ல் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் அவங்களோட குக்கிங் என்ன மாதிரிலாம் இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் சினி ஃபீல்டுக்குள்ளேயும் ஷிவாங்கி கலக்கிக்கிட்டு வராங்க. டான் அப்படிங்கிற படத்தில் லில்லி அப்படின்ற கேரக்டரில் ஜூனியராக வருவாங்க. அதுலேயும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்துலையும் நம்ம வடிவேலு சாருக்கு அசிஸ்டண்ட்டாக வந்திருப்பாங்க. ஸோ அதுவும் சின்ன ரோல் தான், ரெண்டுமே சின்ன ரோல் தான். ஆனால் அந்த சின்ன ரோல்லையும் அவங்க நல்லா கலக்கியிருப்பாங்க. ஸோ அப்கமிங் படம் அப்படின்னு பார்த்தா காசே தான் கடவுளடா படத்தில் சக்தி அப்படிங்கிற ரோலில் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு இப்போது நடந்துகிட்ருக்கு. சீக்கிரமே அந்த படத்தில் நம்ம ஷிவாங்கியை பார்க்கலாம். ஸோ அங்கங்கே ஒரு சில இடத்துல விஜய் டிவியில் ஆங்கராகவும் நம்ம ஷிவாங்கி வந்திருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இப்போது மக்கள் விரும்பக்கூடிய பட்டியலில் ஷிவாங்கியும் ஒருத்தவங்களாக இருக்காங்க. இதே மாதிரி பல எக்ஸ்க்ளூசிவான செலிப்ரிட்டி பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனால் முதலீடு நினச்சி கவலையாக இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போது உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.